ஹல்லேலூயா. 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 இந்த காலை நேரத்தில் ஹல்லேலூயா. 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 எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நோக்கி பார்க்கிறோம். அன்பிற்காய், இரக்கங்களுக்காய், கிருபைகளுக்காய், தயவுகளுக்காய் இந்த காலை நேரத்தில் மாதம் துவங்குவதற்கு முன்பாக, எங்கள் வேலைகள் பணிவிடைகளை துவங்குவதற்கு முன்பாக உடைய பிரசனத்தை நாங்கள் வாதித்து நிற்கிறோம். உடைய கிருபைகளை வழி நடத்தட்டும். இந்த நாள் முழுவதும், இந்த மாதங்கள் முழுவதும், இந்த ஆண்டுகள் முழுவதும், எங்கள் ஆயுசு நாட்கள் முழுவதும் எங்களை வழி நடத்துகிற உடைய பிரசன்னம், உடைய வார்த்தைக்காய் நாங்கள் இருக்கிறோம். கிருபையாய் எங்களை வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். அந்த ஜனங்களை நீர் ஆசீர்வதியும். இதை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் மேலும் உடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். ஜெயமாய் கர்த்தர் நடத்துகிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Please be seated. கர்த்தரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற ஆண்டவரின் நாட்களிலே அதிசயங்களை காண பண்ணுவாராக. நீங்கள் வசதியை அமர்ந்து கொள்ளணும். ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த 6வது மாதம் 1ஆம் நாள் காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். தேவனை துதித்து ஆராதித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாய் நம்மை விட்டு கொடுப்பது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற பெரிய ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் நல்லா பார்த்து சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் முடிந்த கரங்களை அசைத்து சொல்லுங்களேன், கரங்களை குலுக்கி சொல்லுங்க, ஹேண்ட் ஷேக் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்நாக்கியத்தை கர்த்தர் ஈவாய் தானமாய் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த மாதங்கள் ஜெயத்தின் மாதங்களாய், நன்மையின் மாதங்களாய், எதிர்பார்க்கிற காரியங்களை சாதித்து முடிக்கிற அற்புதமான மாதங்களாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தின் நடுவிலே நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இந்த வருஷத்தின் நடுவிலே நன்மையால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிருபையாய் கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. 6வது மாதம் 1ஆம் தேதி காலையில் உங்களோடு கூட பேசும்படியாய் ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ள வேண்டும். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனம். அந்த சார்ஜ் கரெக்டாக போட்டு லைவ் பண்ணுங்க. எதை செய்தாலும் ஞானமாய் செய்யுங்கள். அவன் கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அவன் வாசிக்கலாமா? ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதன் 1வது வசனம். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம், ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2வது வருஷம் 6ஆம் மாதம், கவனிக்கணும், 6வது மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய், கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்றாம். இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே உண்டாவதாக. நல்ல கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, ஆகாய் தீர்க்கதரிசி நாட்களில் மாத்திரமல்ல, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாகவே இருக்கிறார். இந்த 6வது மாதம் 1ஆம் தேதியிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசி நம்மை பலப்படுத்தி நம்மை உருவாக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்றாம். அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிக்கும் போது 6வது மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது என்று சொல்லி வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. வாசிங்களே, அதே அதிகாரத்தின் கடைசி வசனம் வாசிங்களே. தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 2ஆம் வருஷம் 6ஆம்
6வது மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. ஆக இந்த 6வது மாதம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாவது மாத்திரமல்ல, இந்த சம்பவங்கள் நடந்தே இருக்கிற ஒரு அற்புதத்தின் மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. விசுவாசிக்கிற பிள்ளைகள் நல்ல கரங்களை மேல உயர்த்தி சொல்லுங்க, இந்த 6வது மாதம் கடந்து போகிற மாதம் அல்ல, கர்த்தரின் வாழ்க்கையில பேசுகிற மாதம், கர்த்தரின் வாழ்க்கையில கிரியைகளை செய்கிற மாதம். இந்த மாதம் கர்த்தர் புதிய துவக்கங்களை கர்த்தர் முன்குறிக்கிறார். அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பல நாட்களாய், பல மாதங்களாய், பல ஆண்டுகளாய் நடந்தேற முடியாத விஷயங்களின் மேலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாவதாக. புதிய துவக்கங்களை கர்த்தர் முன்குறித்து நம்மையும், நம்முடைய சபையையும், நம்மையும், நமக்கு உண்டான எல்லாவற்றையும், நம்மையும், நம்முடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 6வது மாதம் 1ஆம் தேதி கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்றாம். வாசிங்களை மீண்டும் வருவேன். ராஜாவாகிய தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 1 தேதியிலே, 6வது மாதம் 1 தேதியிலேயே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமா செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். யாருக்கு உண்டாகிறதாம்? செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல். செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் அப்படின்னா கல்தையத்தை விட்டவர்கள், பாபிலோனை விட்டு கர்த்தருக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று புறப்படுகிற சமுதாயத்தோடு, ஜனத்தோடு, தலைவனோடு கர்த்தர் பேசுகிறார். நீங்க பாபிலோனை விட்டு வெளியே வந்துடும். கம் அவுட் ஃப்ரம் தி பாபிலோன். நீங்கள் பாபிலோனில் அமர்ந்து கொண்டிருந்தால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாவதில்லை. பாபிலோனை விட்டு கர்த்தருடைய ஆலயம் கட்ட புறப்படுகிற செருபாபேலே, கர்த்தருடைய வார்த்தை உனக்கு உண்டாகிறது. ஒரு கூட்ட ஜனங்கள் பாபிலோனில் என்ன இருக்கிறாங்க, ஆனா ஒரு சின்ன கூட்ட ஜனம் மாத்திரம் புறப்பட்டு வந்திருக்கிறது. எதற்கு வந்திருக்கிறது? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று புறப்பட்டு வந்திருக்கு. நீங்களும் நானும் பாபிலோனில் விளையாடி கொண்டு, படுத்துக்கொண்டு, புலம்பிக் கொண்டு இருப்பவர்களாக அல்ல, பாபிலோனை விட்டு புறப்பட்டு இயேசுவுக்காய், தேவ ராஜ்யத்திற்காய், தேவ திட்டத்திற்காய் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று புறப்படுகிற தலைமுறையாய் இருப்போம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதம் நமக்கு உண்டாகிறது. அல்லேலூயா. யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை? ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை? யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை? பாபிலோனில் இருப்பவர்களுக்கு அல்ல, யூதாவுக்கு வந்தவர்கள், எருசலேமுக்கு வந்தவர்கள், தேவனுடைய சமூகத்திற்கு வந்தவர்கள், தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று வந்த செருபாபேலுக்கும் ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்றான். கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட பேச விரும்புகிறார். இந்த 6வது மாதம் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி துவங்குகிற மாதம், தேவ ராஜ்யத்தை கட்டும், தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யும்படியாய் மீண்டும் நம்மை உருவாக்குகிற ஒரு அற்புதமான மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலோடும் வாசிங்களேன். கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனும். 6வது மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாக செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. யோத்சதாக்கின் குமாரனாகிய பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவுக்கும், யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி. அப்ப 2 பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகுது 6வது மாதம் 1ஆம் தேதியில. ஒன்று, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் என்று புறப்பட்ட யூதா கோத்திரத்திற்கும், தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம் என்று சொல்லி பணிவிடை செய்கிற லேவி கோத்திரத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. 2 கூட்டம் தான் கர்த்தருடைய சமூகத்தில். ஒன்று, ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று புறப்பட்ட ஆராதிக்கிற கூட்டம் யூதா கோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று புறப்பட்ட லேவி பணிவிடை செய்கிற கூட்டம். சபையில 2 கூட்டத்தை கர்த்தர் வைக்கிறார். ஒன்று, தேவனுக்கு யுத்தம் பண்ணுகிற முன்னிற்கிற யூதா கோத்திரம், தேவனுக்கு பணிவிடை செய்கிற லேவி கோத்திரம். 2 கோத்திரத்தின் தலைவரோடு கர்த்தர் பேசுறாராம். பக்கத்துல நீங்க தொட்டு சொல்லுங்க, ஒன்னு நீங்க யூதாவா இருங்க, இல்லைன்னா லேவியா இருங்க. இந்த மாசம் உங்களுடைய மாசம், கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற மாசம். ஹல்லேலூயா. சபைக்குள்ள கர்த்தர் குறிப்பா இந்த மாத பிறப்பு ஆராதனைகள்லாம் உங்களை தேவன் தட்டி கொண்டு வருகிறாருன்னு சொன்னா, ஒண்ணு உங்களை கர்த்தர் யூதாவா பார்த்திருக்கிறாரு, இல்லைன்னா கர்த்தர் லேவியா பார்த்திருக்கிறாரு. சப்தம் கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவனுக்கு பணிவிடை செய்கிற லேவியா இருக்க வேண்டும், இல்லை என்றால் தேவனுக்கு யுத்தம் பண்ணுகிற யூதாவா இருக்க வேண்டும். பக்கத்துல தொட்டு சொல்ல, ஒண்ணு நீங்க யூதாவா இருங்க, இல்லைன்னா லேவியா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசுறார். அதுக்கு முதலாவது பாபிலோனை விட்டு வெளியே வாங்க. கம் அவுட் ஃப்ரம் தி பாபிலோன்.
கம் அப் ஃப்ரம் தி பாபிலோன். வேத புஸ்தகம் பல இடங்கள் சொல்கிறது, பாபிலோனை விட்டு புறப்படு, பாபிலோனை விட்டு ஓடு, பாபிலோன் உனக்கு வேண்டாம், பாபிலோன் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டு விதமான அடிமைத்தனத்தை வேத புஸ்தகம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று எகிப்தின் அடிமைத்தனம், இன்னொன்று பாபிலோனிய அடிமைத்தனம். எகிப்தின் அடிமைத்தனத்தை தாண்டி வந்து விட்டோம். ஒரு காலத்தில் இயேசு யார் என்று தெரியாத ஒரு அடிமைத்தனத்தில் வாழ்ந்திருந்தோம். அது எகிப்தின் அடிமைத்தனம். கர்த்தராகிய ஆண்டவர் மோசை அனுப்பி நம்ம விடுவித்தது போல ஆமா, இயேசு நமக்காய் வந்தார். பரலோக ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்ள, ரட்சிப்பை குறித்து அறிந்து கொள்ள, கானானை குறித்து அறிந்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். வாக்குத்தத்த பூமிக்கு கடந்து கொண்டோம். தேவன் நம்மை கொண்டு வந்து விட்டார். இப்போ இன்னொரு சிறையிருப்பு வந்திருக்கு, தான் பாபிலோனிய சிறையிருப்பு. ஸ்பிரிச்சுவல் ஸ்லேவரி. ஜபமே இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தருக்கு கொடுக்கிற குணம் இல்லை, விசுவாசம் இல்லை, பக்தி வைராக்கியம் இல்லை, அப்படியே மழுங்கி போய் கிடக்கிற ஒரு பாபிலோனிய வாழ்க்கை. பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் எல்லாரும் தச்சர்கள், கொல்லர்கள், பராக்கிரமசாலிகள். நீங்களாம் தச்சர்கள், கொல்லர்கள், பராக்கிரமசாலிகள், தேவனுக்காய் வாழ வேண்டியவர்கள். ஆனால் பலமுறை எச்சரிக்கப்பட்டு பலமுறை சொல்லியும், எரேமியா தீர்க்கதரிசி போன்ற பல தீர்க்கதரிசிகள் சொல்லியும் கீழ்ப்படியாமல் போனபடினாலே இப்ப என்ன வந்துருச்சு? ஒரு பாபிலோனிய சிறையிருப்பு வந்துருச்சு. அந்த பாபிலோனிய சிறையில் இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள், அதுல செருபாபேலுக்கும் யோசுவாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிறது. அவர்கள் புறப்படுகிறார்கள், கோரேசை தட்டி எழுப்புகிறார். கர்த்தர் ஒரு கூட்ட ஜனங்களை அனுப்பி விடுகிறார். அவர்கள் வருகிறார்கள், ஆலயம் கட்ட வருகிறார்கள். அவர்களோடு கர்த்தர் பேசுகிறார். பக்கத்துல திரும்ப நல்ல தொட்டு சொல்லுங்களேன், நீங்க முதல்ல பாபிலோனை விட்டு வந்துருங்க, ஜபக்குறைவை விட்டு வந்துருங்க, வேத வாசிப்பு குறைவை விட்டு வந்துருங்க. கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்வதில் நம்ம மங்கி கிடக்கிறோமே, அதை விட்டு வெளியே வந்துருங்க. வெளியே வந்துட்டோம்னா அடுத்தது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். இந்த 6வது மாதம் யாரெல்லாம் பாபிலோனை விட்டு எருசலேமுக்கு வந்தார்களோ அவர்களோடு கர்த்தர் பேசுகிற மாதம். செருபாபேலோடும் யோசுவாவோடும் கர்த்தர் பேசுகிறார். வாசிங்க எப்படியா? அவர் சொன்னது என்னவென்றால், வாசிங்கம்மா, ராஜாவாகிய தரியு அரசாங்க 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து வாசிக்கணும். அதான் கண்டென்ட். கரெக்டா யோசிச்சு கரெக்டா வாசி. 6வது மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவன். நம்முடைய விசுவாசம் இதுதான். 6வது மாதம் 1ஆம் தேதியிலே செருபாபேலோடும் யோசுவாவோடும் பேசின கர்த்தர் என்னோடும் நம்மோடு பேச வல்லவர். இதுதான் விசுவாசம். அது தரியு ஆண்ட நாட்கள்ல, அது ஆகாய் தீர்க்கதரிசி நாட்கள்ல, அது பழைய ஏற்பாடு உட்கார்ந்தா நீங்க நம்ம முன்னேறவே மாட்டோம். பைபிள்ல இருப்பதெல்லாம் நமக்குன்னு விசுவாசிக்கணும். இது எனக்கு தான் விசுவாசிக்கணும். விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்போம். திரும்ப சொல்றேன், 6வது மாதம் என்னுடைய மாதம் விசுவாசித்து பாருங்களேன். இந்த 6வது மாதம் நிச்சயமாக உங்கள் மாதமாய், குடும்பத்தின் மாதமாய், ஜெயத்தின் மாதமாய், நன்மையின் மாதமாய் தேவன் உருவாக்கி மாற்றி ஆசீர்வதிக்க வல்லவர். விசுவாசம் தான் நமக்கு முக்கியம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். இந்த 6வது மாசம் நம்புங்க, இந்த மாசம் ஜெயத்தின் மாதமாய் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். வார்த்தை உண்டை திரும்ப வாசிங்க எப்படியா? 6ஆம் மாதம் 1ஆம் தேதியிலே, 6வது மாதம் 1ஆம் தேதியில கர்த்தருடைய வார்த்தை ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுக்கும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுக்கும் உண்டாகி அவர் சொன்னது என்னவென்றால், இந்த வந்துட்டேன், ஆனாலும் ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய நோக்கம் நிறைவேற்றுவதற்கு இன்னும் காலம் வரவில்லை என்று அமர்ந்திருக்கிறாங்களாம். பாபிலோன் விட்டு வந்துட்டாங்க, எருசலேமுக்கு வந்துட்டாங்க. ஆலயத்தை கட்டவும் ஆரம்பத்தில் முயற்சி பண்ணினாங்க. ஆனா எதிர்ப்புகள், சோர்வுகள், கஷ்டங்கள், கிளேசங்கள், சங்கடங்கள் வந்தபோது அவர்கள் ஆலயத்தை கட்டுவதை விட்டு விட்டார்களாம். ஒரு ஆவிக்குரிய முயற்சி எடுத்தவர்கள் தான் நீங்கள்லாம். ஒரு ஸ்டெப் மேல வரணும், ஒரு காரியம் செஞ்சவன முடிவெடுத்து வந்தவர்கள். ஆனா ஏதோ சங்கடம் கைகளை நெகிழ பண்ணினார்கள். நீங்கள் எஸ்ஆர் புத்தகம் வாசிக்கும் போது இந்த ஆலயத்துக்கு புறம் கட்ட வேண்டும் என்று எழுப்பின செருபாபேலோடும் யோசுவாவோடும் அந்த தேசத்தின் ஜனங்கள் போராடினார்கள். ஏதோ ஒரு போராட்டம் வந்து விட்டது, ஏதோ ஒரு கஷ்டம் வந்ததுனால எடுத்த முயற்சி, எடுத்த ஆவிக்குரிய திட்டங்களை செயல்படுத்த முடியாம போயிட்டாங்க. நீங்களும் இப்படி இருக்க, நீங்க ஆராதிக்க வரல, இப்படி இருக்க சமுதாயத்துக்கு வரல, கிறிஸ்தவ சமுதாயத்துக்குள்ள பெந்தேகோஸ்தே அனுபவத்துக்குள்ள ஆராதிப்பதற்கு நீங்கள் இப்படியாக இருப்பதற்கு நீங்க வரவே இல்லை. கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும் தான் வந்தீங்க. ஆனா ஏதோ ஒரு காரியத்தினால மங்கி கிடக்குறீங்க. நீங்க எகிப்தை விட்டது உண்மை, பாபிலோனை விட்டது ரொம்ப உண்மை.
ஆனா இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்துவிட்ட போதிலும் நீங்கள் எதிர்பார்க்கிற அந்த ஆவிக்குரிய உச்சிதங்களை அடைய முடியவில்லை. தேவன் எதற்காக மீண்டும் உங்களை உயிர்ப்பித்து கொண்டு வந்தாரோ அந்த திட்டம் நிறைவேற்ற முடியாதபடி கட்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. அந்த கட்டுகளை உடைக்கிற மாதம் 6வது மாதம். சார், நீ ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டேன். நல்ல கரங்களை உயர்த்தி கரங்களை அசைச்சு சொல்லுங்களேன். ஆமா, இந்த மாதம் ஆமா ஆவிக்குரிய வளர்ச்சியின் மாதம். தேவன் எதற்காக என்னை தட்டி எழுப்பி கொண்டு வந்து இந்த அனுபவத்தை வைத்தாரோ அந்த அனுபவத்தை செய்து முடிக்கிற, நிறைவேற்றி முடிக்கிற, வாக்குத்தத்தங்களை கண்டு மகிழ்கிற, தேவ திட்டத்தை நிறைவேற்றி மகிழ்கிற ஒரு அற்புதமான மாதமாக இந்த 6வது மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வந்தது உண்மை. பாபிலோனை விட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவோன்னு வந்துட்டாங்க. ரொம்ப விடுதலை, ரொம்ப சந்தோஷம். மற்றவர்களை விட ஒரு வித்தியாசமான வாழ்க்கை, சரிதான். ஆனா வந்தவர்கள் என்ன செய்யல? நிறைவேற்றல. வாசிங்க எப்படியா? இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள். ஏற்ற காலம் இன்னும் என்ன செய்யல? வரல. சோம்பேறி ஆயிருச்சு. பிரச்சனைகளை பார்க்கும்போது, கஷ்டங்களை பார்க்கும்போது மனசு மடிவாய்ச்சார். சரி, இது இனத்தை போய் விட்டுருவோம் அப்படின்னு அமைதி ஆயிட்டாங்களாம். என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். அடுத்து எப்படியா? ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கும் போது, நீங்கள் மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படி, உங்கள் உலக வாழ்க்கையில் குடியிருக்கலாமா? நீங்க வந்தது எதற்கு? உலக வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்கள் வரவில்லையே. தேவ ராஜ்யம் கட்டத்தானே வந்தீங்க. தேவ ராஜ்யம் கட்ட வேண்டிய வாழ்க்கை, அந்த பணி பாழாய் கிடக்கும் போது உங்கள் உலக காரியத்தை மாத்திரம் நீங்க செய்து கொண்டு வாழலாமா? நான் சொல்றது எத்தனை பேர் கவனிக்கிறீங்கன்னு தெரியலையே. ஐயா, உங்களை கத்த தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்த நோக்கம் தேவ திட்டத்தை நிறைவேற்றதானே. ஆனா தேவ திட்டம் நிறைவேற்றப்படாமல் இருக்கும்போது நீங்கள் உங்கள் வீடுகளில் குடியிருக்கிறீர்கள். வாசிங்களேன், உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் எதுவோ இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்து, நீங்க நிறைய விதைக்கிறீங்க, திரளாய் விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் நீ நிறைய விதைக்கிறீங்க, நிறைய கஷ்டப்படுறீங்க, நல்ல வேலையெல்லாம் செய்றீங்க. ஆனா அதோட பிரதிபலன் சரியா பார்க்க முடியல. காரணம் என்ன? நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க. ஆனா தேவன் எதற்காக உங்களை எருசலேம் கொண்டு வந்தாரோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற யோசிப்பதே இல்லையே. நீங்க உங்க காரியத்தையே யோசிக்கிறீங்க. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், உங்களை இதுவரை கொண்டு வந்து நிறுத்தினது உங்கள் காரியங்களை, உங்கள் வீடுகளில், உங்கள் குடியிருப்பில் இருப்பதற்காக அல்ல. தேவ ராஜ்யத்தை கட்டுவீங்க நம்பிதானே உங்களை கர்த்தர் கொண்டு வந்தார். கர்த்தர் கொண்டு வந்துட்டாரு. ஆசிங்களே. ஆனா நீங்க உங்க வேலையை பாக்குறீங்க. அதுலயும் பிரச்சனை என்னன்னா, வாசிங்களேன், நல்லா வாசிங்கம்மா, வேகமா வாசிங்க. திரளாய் விதைத்து, நீங்க நிறைய திரளாதான் விதைக்கிறீங்க, கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்க திரளா விதைப்பதற்கு கர்த்தர் விதையை கொடுத்தார். ஆனா விதைச்சீங்க, ஆனா கொஞ்சமா இருக்கிறீங்க. என்ன காரணம்னா நோக்கம் சரியில்லை. நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. சரி, அடுத்து எப்படியா? நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. உங்களுக்கு சாப்பிடுறதுக்கெல்லாம் கர்த்தர் ஆகாரத்தை நீங்க புசிக்கிறீங்க, ஆனா திருப்தியாவதில்லை. திருப்தியற்ற ஒரு வாழ்க்கை. அடுத்து எப்படியா? குடித்தும் பரிபூர்ணம் அடையவில்லை. உங்களுக்கு நல்ல குடிப்பதற்கு நல்ல திராட்சை ரசம் கர்த்தர் கொடுக்கிறார், நல்ல தண்ணி எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், ஆனா குடித்தாலும் திருப்தி அடைவதில்லை. அடுத்து எப்படியா? நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும், உங்களுக்கு நல்ல Dress எல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார், ஆனா போட்டாலும் ஒருவனுக்கும் குளிர் விடுவதில்லை. அப்படின்னா சாட்டிஸ்ஃபைடு வாழ்க்கை இல்லை, ஒரு நல்ல திருப்திகரமான ஒரு வாழ்க்கை இல்லை. நீங்க நீங்க தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம் பாழா கிடக்குது. ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாழா கிடக்குது. ஆனா உங்க காரியத்தை செய்ய முயற்சிக்கிறீங்க, அதுலயும் உங்களுக்கு என்ன இல்லை? நிம்மதி இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கும் போது பூமிக்குரிய காரியத்தை செய்து கொண்டிருப்பதில் உங்களுக்கு நிம்மதி இல்லை. நிம்மதி இருக்குதுன்னு சும்மா சொல்லலாம், ஆனா நிம்மதி இல்லை. அநேகருடைய வாழ்க்கை ஜெப குறிப்பெல்லாம் பார்த்தா நல்ல கிறிஸ்தவங்க தான், ஆனா நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, தூக்கம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, பொருளாதாரம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எதுவுமே இல்லை. இல்லைங்கிற வார்த்தை என்ன காரணம்னா, நம்ம முதலாவது தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேட ஆரம்பிக்கும் போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தானே உன்னை கொண்டு வந்திருக்கிறாரு.
இன்னைக்கு சத்திய உபதேசம் மாறிடுச்சு பாத்தீங்களா? உனக்கு வீடு உண்டாகும், உனக்கு வாசல் உண்டாகும், உனக்கு அதெல்லாம் நடக்கும். ஆனா தேவனை கொண்டு வந்த நோக்கம் வீடு வாசல் பங்களா காருக்காகல்ல, உன்னை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு. ஒரு ஆவிக்குரிய தேடல், ஒரு பரலோக தேடலை உனக்குள் கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அதற்கு தான் உங்களை கொண்டு வந்தார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அது ஆவிக்குரிய வாழ்க்கை வளரலைன்னா உடனே மனப்படிவாகி ஏதோ பிரச்சனை வந்தாலும் சோர்வுகள் வந்தாலும் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பூமிக்குரிய காரியத்தை அதிகமா, மாம்சீக காரியத்தை நீங்க அதிகமா தேட ஆரம்பிச்சிட்டீங்க. அதுலயும் நிம்மதி இல்லை. அதுலயும் என்ன இல்லை? நிம்மதி இல்லை. ஆசிங்களேன். கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். நல்லா சம்பாதிக்கிறான், ஆனா பொத்தலான பையில போடுறான். என்ன காரணம்னா உன்னை கர்த்தர் அதற்கு கொண்டு வரவில்லை. உன்னை கொண்டு வந்தது தேவ ராஜ்யத்தை குறித்து, தேவ ஆலயத்தை குறித்து பாரப்படவே கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோன்னா இதெல்லாம் நிறைவாக மாறும். நிறைவாய் மாறும். இன்னைக்கு இது நிறைவாய் மாறணுங்கிறதுக்காக ஆலயத்தை நீங்க கான்சென்ட்ரேட் பண்றவங்களாக அல்ல. ஆமா, இது செஞ்சாலும் ஆண்டவர் செய்வார், அதெல்லாம் செய்வோம், செஞ்சு பார்ப்போம். இல்ல 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 இல்ல, உங்களுடைய இன்பில் டிஎன்ஏ, உங்கள் உள் உணர்வே தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்று இருந்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிடவே மாட்டார். ஆசீங்களா? எப்படியா? உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். அடுத்த வருஷம் வந்துருங்கம்மா, நேரம் இல்லை. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய், நீங்கள் மலையின் மேல ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். நீங்க ரிஸ்க் எடுங்க. இந்த 6வது மாதம் 1ஆம் தேதி என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் என்ன சொல்றீங்க? ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பிரயாசத்தை எடுங்கள், சில முயற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. பக்கத்துல பார்த்து சொன்ன 6வது மாதம் கர்த்தர் நம்மோடு கூட என்ன பேசுறாருன்னா, நம்ம முயற்சி செய்யணுமா, மீண்டும் இழந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை ரீபில்ட் பண்றதுக்கு நீங்க முயற்சிகளை பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்றார். மீண்டும் அதிகாலை ஜபங்கள், மீண்டும் இரவு ஜபங்கள், மீண்டும் ஆத்ம பாரத்தோடு சுற்றி திரிகிற அனுபவம், மீண்டும் விசுவாச வார்த்தைகளை பேசுவது, மீண்டும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற, எதற்காய் கர்த்தர் பாபிலோனை விட்டு உங்களை எருசலேமுக்கு கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற குடும்பங்களாய் கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களை மாற்றுவாராக. போதுங்க, நீங்க உங்களுக்காக வாழ்ந்தது போதும். நான் உங்களுக்காக வாழ வேண்டாம்னு சொல்லல. ஆனா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்காய் உங்கள் சிந்தையை திருப்புங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்காய் உங்கள் சிந்தையை திருப்புங்க. இவர் அப்படிதான் பாஸ்டர் பேசுவாரு. ஆமா, நம்ம அப்படியே ஜாலியா இருப்போம், ஆமீன் போட்டு கிளம்பிடுவோம், அப்புறம் பார்ப்போம். இல்ல இல்ல, தீர்மானம் எடுத்து இந்த 6வது மாதம் முடிவெடுத்து பாருங்க. 6வது மாதம் 24ஆம் தேதிக்குள்ளாய் கர்த்தர் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுத்து 7வது மாதத்திலே கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து 2026ஆம் ஆண்டின் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் நன்மையால் நிரப்புகிற ஆண்டவர், நாம் ஆராதிக்கிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். வாசிங்களேம்மா, மலைக்கு போங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள். ஆலயத்தை கட்டுங்கள். பில்ட் யுவர் டெம்பிள். நீங்களே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்தை கட்டுங்கள், ரீபில்ட் பண்ணுங்க. இடிக்கப்பட்ட இருதயத்தை மீண்டும் ஒருமுகப்படுத்துங்க. அந்த ஒருமுகப்படுத்தல கர்த்தருக்கு ஆலயமாய் நீங்கள் மாறிவிடுங்கள். அந்த ஆலயத்தை ஆண்டவர் உலாவ விரும்புகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்தில் உலாவ விரும்புகிறது. கர்த்தருடைய மகிமை உங்கள் இருதயத்திற்குள் ஆளுகை செய்ய விரும்புகிறது. நீங்கள் உங்கள் இருதயத்தை கட்டி எழுப்புங்க. இந்த பிரசன்னத்தை உணர்கிற இருதயமாய் உங்கள் இருதயத்தை கர்த்தர். அதற்கு நீங்க மலைகளுக்கு ஏறுங்கள்னா, ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே மலைக்கு ஏறினா. எதற்கு ஏறினா? ஜெபம் பண்ண ஏறினா, வசனங்களை பேச ஏறினார். அப்படின்னா மலைகளுக்கு ஏறுங்கள் சொன்னா நீங்க ஒரு ஆவிக்குரிய அனுபவத்திற்கு மேல. மோசே மலைக்கு ஏறினான் கர்த்தருடைய கற்பனைகளை பெற்றுக்கொள்ள. அப்ப மலைக்கு ஏறுவது என்றால் தேவனோடு தனிமையிலே காத்திருக்கிற அனுபவம். அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஒரு சின்ன ஜெப நேரத்தை ஒதுக்குங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தரோடு பேசுகிற நேரத்தை ஒதுக்குங்க. மலைகளுக்கு ஏறுங்கள், மரங்களை வெட்டுங்கள். எதற்கு? ஆலயத்தை கட்டுவதற்கு மரங்களை வெட்டுங்கள். நம்ம ஜெபம் பண்றோம் எதற்கு? நம் வீடுகளை கட்டுவதற்கு. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் வீடுகளை கட்டுவதற்கு மலைகளுக்கு ஏறுபவர்களாக அல்ல, ஆலயத்தை கட்டும்படி மலைகளுக்கு ஏறுகிற ஒரு தலைமுறையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பக்கத்துல தொட்டு சொல்லுங்களேன், நீங்க மலைக்கு ஏறணும், மரங்களை வெட்டணும். அது உங்களுக்காக அல்ல, தேவனுக்காக பிரயாசப்படணும். இந்த பாழான கொங்கு மண்டலங்களில் ஆத்துமாக்களை தாரும் என்று ஜெபிக்கிற ஜெப நேரங்கள்,
சுவிசேஷ பாரத்தால் மலைக்கு ஏறுகிற அந்த ஜெப நேரங்கள். சரி, நேரம் இல்லை, வாசிங்க. எப்படியா? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். பேரில் நான் பிரியமாயிருப்பேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுக்கிற முயற்சிகள் மாத்திரமே கர்த்தர் பிரியமாயிருக்கிறாரா? கர்த்தர் எதில் பிரியமாயிருக்கிறார்? உலகத்தின் அதிபதி உலக காரியங்களை செய்யும் போது அவன் உங்கள் மேல் பிரியமாக இருப்பான். ஆனால் பரலோகத்தின் தேவன் பரலோகத்திற்கு அடுத்த காரியங்களை செய்யும் போதே அவர் உங்கள் மீது பிரியமாக இருக்கிறார். எங்க புரியுறவங்க மாத்திரம் கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். நீங்கள் உலகத்தில் இருக்கிறீர்களா இல்லை ஆவிக்குள் இருக்கிறீர்களா? நம் உலகத்தில் இருந்தாலும் ஆவிக்குள் இருக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாரா? உலகத்தின் அதிபதி உங்கள் பிரியம் கொள்ள வேண்டுமா? உலக காரியங்களை பார்த்து கொண்டே இருங்க. எப்படி பணம் சம்பாதிக்கணும், எப்படி வீடு கட்டணும், எப்படி வாசல் உண்டாக்கணும், அதிலேயே குறிக்கோளை ஓடிக்கொண்டிருங்க. நான் அது வேண்டாம் என்று சொல்லலை. ஆனால் உங்களுடைய குறிக்கோள் அதில் இருக்கக்கூடாது. உங்கள் குறிக்கோள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதிலே இருக்கணும், தேவ ராஜ்யத்தை கட்டுவதில் இருக்கணும். அதில் தேவன் பிரியம் கொள்கிறார். அதில் தேவன் பிரியம் கொள்கிறார். உலகத்தின் அதிபதி இதில் பிரியம் கொள்கிறான். ஒரு மனுஷனுக்குள்ள ஃபுல்லா உலகம் ஜடம் மாம்சத்தில் நிரம்பி இருக்கிறான். அவன் எதில் பிரியம் கொள்வான் தெரியுமா? அந்த மாம்ச காரியம் நடக்கும்போது தான் அதில் அவனுக்கு பிரியம் வரும். ஆனால் ஒருவனுக்குள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது, ஒருவனுக்குள் தேவ திட்டம் இருக்கிறது, அவன் அபிஷேகத்தின் ஆளுகை இருக்குது, தேவனுடைய பிரசனம் இருக்கிறது. அந்த சந்தோஷம் எப்போ தெரியுமா வரும்? அவன் கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை செய்யும் போது தான் அவன் இருதயத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை பார்த்து பரலோகம் சந்தோஷப்படணும்னா நீங்கள் ஆலயத்தை கட்டுகிற பிள்ளைகளை மாற வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் அதன் பேரில் பிரியமாய். 6வது மாதம் நீங்க மனம் திரும்புகிற மாதம். 6வது மாதம் ரிப்பன், ஸ்பிரிச்சுவல் ரிப்பன் ஆகிற ஒரு மாதம். வாசிங்க. எப்படியா? நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும் இதோ கொஞ்சம் கிடைத்தது. அதிகமா வரும் நீங்க ரொம்ப எதிர்பார்த்தீங்க, ஆனா கொஞ்சம் தான் கிடைச்சது. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தும், நீங்க விதைக்கிறீங்க, விளையுது, அறுக்கிறீங்க, ஆனா வீட்டுக்கு கொண்டு வந்தும் நான் அதை ஊதி போடுகிறேன். ஆண்டவர் அதை ஊதி போடுறாராம். நிறைய இடங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனாலேயே தான் உங்களுடைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு இருக்கிறது என்று கர்த்தர் பேசுறார். ஏன் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சோர்வு வந்தது? சரி பண்ணுங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க, அதற்கு முக்கியத்துவம் கொடுங்க. நீங்க கஷ்டப்படுறீங்க, நடுறீங்க, அறுக்கிறீங்க, ஆனா வீட்டுக்கு வந்து சேருவதில்லை. ஆண்டவர் ஊதி போறார். ஏங்க கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டா அதை பெற்றுக்கொள்ள முடியவே முடியும். அதே கர்த்தர் கொடுத்தால் அதை தடை பண்ண ஒரு வல்லமையால முடியாது. நீங்க தேவனுக்கு பிரியமா இருங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிக்கும். வாசிங்களேன். எது நிமித்தம் என்றால் என் வீடு பாழாய் கிடக்கும் போது, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்கள். அவனவன் தன்னுடைய வேலைக்கா ஓடி போறீங்களே, இது நிமித்தமே என்று சேனைகளை. ஏன் நிறைய அர்த்தம், ஏன் ஆசீர்வாதம் இல்லைன்னா நீங்க ஆண்டவருக்கு அடுத்த காரியத்தை பாழாய் வைக்கிறீர்கள், உங்களுக்குரிய காரியத்தை செழிப்பாய் பார்த்துக் கொள்கிறீர்கள். கர்த்தர் விருப்பமே வைத்துக் கொள்வதில் அதுல ஊதி போடுறாராம். அதை ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். வாசிங்களேன். ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடாமலும் போயிற்று. நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சரசத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும் கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். ஏன் ட்ரைனஸ், ஏன் வறட்சி? ஒருவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க தேவனுடைய நாமத்தை உயர்த்தாம, தேவனுடைய காரியத்தை முன்னுரிமை கொடுக்காம இருக்கிறதுனால தான் உங்களுடைய உலக ரீதியான நன்மைகளும் ட்ரை இருக்கும்னா இந்த 6வது மாசம் தீர்மானம் எடுங்க. நான் கர்த்தருக்கு அடுத்த காரியம் செய்து கொண்டே இருப்பேன். என்னுடைய பூமிக்குரிய காரியம் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆசீர்வதிக்கப்படாமல் போனாலும் அதை நான் மைண்ட் பண்ணவே மாட்டேன். தேவனுக்கு அடுத்த காரியம் செய்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்.
நீங்க உலக காரியம் ஆசீர்வாதமா மாறணும், நீங்க அறுக்கணும், அது அறுவடையெல்லாம் வீட்டுக்கு வரணும், உங்க வீடு நன்மையா இருக்கணுங்கிறதுக்காக தேவனை தேடாதீங்க. அது 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 வந்து நல்ல உணர்வு இல்லை. அது நல்ல உணர்வு இல்லை. நன்மைக்காக தேவனை தேடவே தேடாதீங்க. நீங்க தேவனை தேடுங்க. நீங்கள் எதிர்பார்க்காத நீங்கள் யோசித்திடாத நிறைவான வாழ்க்கையை நிச்சயம் கர்த்தர் கொடுப்பார். அதோட வேதனையை கர்த்தர் கூட்டவே மாட்டார். தேவனை நேசிக்கிற ஒரு வாழ்க்கை. வாசிங்களேன். அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல், இந்த வார்த்தை வெளிப்பட்ட போது இந்த செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் யூதா கோத்திரத்தின் தலைவனும், யோத்சனாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான இந்த லேவி ஆசாரியனும், கோத்திரத்தின் தலைவனும் பிரதான ஆசாரியனும், ஜனத்தில் மீதியான அனைவரும், அவர்கள் மாத்திரமல்ல ஜனத்தில் மீதியான அனைவரும் தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும், தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கும், தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஆமா, பாத்தீங்களா? முதலாவது கர்த்தருக்கு செவி கொடுத்தாங்க, இரண்டாவது அந்த தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்தாங்க. நம்ம பாஸ்டர் அப்படிதான் பேசுவாரு, அவரு பேசுவாரு, நம்ம கஷ்டம் அவருக்கு தெரியுமா? இல்ல, ஜனங்கள் தேவனை நம்பினார்களாம், தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நம்பினாங்களாம். இந்த சப்தம் கேட்கிற நீங்கள் இன்றைக்கு இந்த வார்த்தையை நம்பி உங்களுடைய ஆலயம் கட்ட முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் கர்த்தர் உங்களோடு கூட மீண்டும் இழந்து போன நன்மைகளை கொடுக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். இயேசு போதுமானவர். நம்பிட்டாங்களாம். வாசிக்கலாம். எப்படியா? கர்த்தருடைய சத்தத்திற்கும், கர்த்தர் தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். லிசன் ப்ளீஸ், செவி கொடுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 6வது மாதம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற மாதம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மாதம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. ஐயோ, கர்த்தருடைய வார்த்தை 6வது மாதம் 1ஆம் தேதி உண்டாகிவிட்டது. அது மாத்திரமல்ல, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மாதம். பக்கத்தை தொட்டு சொல்லுங்களேன், வார்த்தையை பெற்றுக்கொள்கிற மாதம் அல்ல, வார்த்தைக்கு செவி கொடுக்கிற மாதம். செவி கொடுத்தாங்களா? 6வது மாதம் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. ஆமாம், கரெக்ட் தான், நாங்கள் ஆலயம் கட்ட தான் வந்திருக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கை முன்னிறுத்த நம்ம சபைக்கே வந்திருக்கிறோம், ஆனால் நம்ம ஏதோ தேடிக்கிட்டு இருக்கோம். இல்லை, நம்ம கர்த்தருக்கு எடுத்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கணும்னு தீர்மானிச்சாங்களா? என்ன பாருங்களேன், சைடில் ஏன் பார்க்குறீங்க? என்ன வாசிங்களேன். தங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்துக்கும், தங்கள் தேவனாகிய கர்த்தர் அனுப்பின ஆகா என்னும் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தார்கள். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். யாருக்கு முன்பாக? ஆகாய் தீர்க்கதரிசிக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தாங்களா? ஹலோ, லிசன் டு மீ ப்ளீஸ். ஆகாய் தீர்க்கதரிசி வரும்போது ஐயோ சொன்னார் கேட்கணும்ல, ஆகாய் தீர்க்கதரிசிக்கு பயந்ததாக அல்ல, கர்த்தருக்கு பயந்தாங்களாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், மனுஷனுக்கு பயப்படுகிற நடிப்பின் வாழ்க்கை வேண்டாம், கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையான ஒரு வாழ்க்கை நம்முடைய சபையில் உண்டாவதாக. பாஸ்டர் ஜாஷுவாவுக்கு பயப்படுறதெல்லாம் வேண்டாம், அது அற்ப பிரயோஜனம். அப்ப வேணா ஏமாத்தலாம். ஆமா, அங்க அழகா பைபிள் சொல்லுது பாருங்க. சொன்னது ஆகாய் தீர்க்கதரிசி, ஆனால் அவர்கள் பயந்தது கர்த்தருக்கு பயந்தார்கள். கர்த்தருக்கு பயந்தார்கள். இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படி வெளிப்படுதுங்க? எப்படி வெளிப்படு? பாஸ்டருக்கு தான் பயப்படுறீங்க, கர்த்தருக்கு என்ன செய்யறது இல்லை, பயப்படுறதே இல்லை. நீங்க கர்த்தருக்கு பயந்து பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. வசனம் அழகா சொல்லுது, 6வது மாதம் கர்த்தருக்கு பயப்படுகிற மாதம். இது வரைக்கும் தான் தோன்றித்தனமா பாஸ்டர் முன்பாக பயந்த மாதிரி நடிச்சுட்டு போன வாழ்க்கையெல்லாம் நிறுத்திட்டு சொல்லுங்க, இனி அப்படி அல்ல, நான் இந்த மாதத்திலிருந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் எனக்குள் உண்டாக்குவாராக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு பயந்தாங்க. வாசிங்களேன். கர்த்தருக்கு பயந்தார்கள் அல்ல, பயந்திருந்தார்கள். எப்படி? நல்லா வாசிக்கலாமா? வாசிக்க முடியும். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்தார்கள் அல்ல, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், பயந்திருந்தார்கள். தொடுங்க, பக்கத்தை தொடுங்க, நல்லா அன்பா தொட்டு சொல்லுங்க. பயந்தார்கள் அல்ல, பயந்திருந்தார்கள். பயந்திருந்தார். பாஸ்டருக்கு பயப்படுறதுனால தான் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின உடனே அந்த பயமெல்லாம் போயிடுறான். சர்மன் முடிஞ்ச உடனே அப்படியே ஜாலியாக போயிடுது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்தால் பயந்திருந்தார்கள். சபையில மாத்திரமல்ல, வீதியில மாத்திரமல்ல, வீட்டில் எங்க இருந்தாலும் ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள் இருக்கும்னா அதான் பயந்திருந்தார்கள்.
பக்கத்தில் நல்லா சொல்லுங்களேன், பயந்தார்கள் என்பது வேறு, பயந்திருந்தார்கள் என்பது வேறு. பயந்திருந்தார்கள், ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். வாசிங்களேன். ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக பயந்திருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகிய ஆகாய் கர்த்தர் தூது அனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி, நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் பயந்திருக்கிறதை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன். என் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை பயமுறுத்துகிற ஆண்டவர் அல்ல. நீங்கள் பயந்திருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி சொல்றாராம், ஆமாமா டே அப்படி இல்லை அப்படி இல்லை, நான் உங்களோட இருக்கிறேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை திரும்ப வருவதற்கான காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். கர்த்தருக்கு பயந்திருந்தார். அதை கிட்ட சொல்ல, போய் சொல்லு என் பிள்ளைகள்கிட்ட, நான் அவங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லு. வாசிங்களேன். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பின்பு கர்த்தர் செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனுடைய ஆவியையும் யோத்சதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய ஆவியையும் ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். கரங்களை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்ப 6வது மாதம் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற மாதம் அல்ல, மாத்திரமல்ல, ஆமா கர்த்தருக்கு ஜனங்கள் செவி கொடுக்கிற மாதம், கர்த்தருக்கு பயப்படுகிற மாதம் முடிந்து விடவில்லை. இந்த 6வது மாதம் ஜனங்களுடைய, செருபாபேலுடைய, ஆமா யோசுவாவுடைய, ஜனங்களுடைய ஆவியெல்லாம் கர்த்தர் எழுப்புகிறாராம். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth கர்த்தர் கொடுக்கிறார். எங்க நான் ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். 6வது மாதம் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியின் மாதம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே, ஆமா உங்களை மந்தப்படுத்துகிற ஆவியை, ஆமா ஆவியை அனல்லாமல் செய்கிற, ஆவியை கெடுக்கிற, ஆமா ஆவியை நறுங்குண்டதுமாய் மாற்றி போடுகிற, உங்கள் இருதயத்தில் இருக்கிற ஆமா வேதனை கொண்டு வந்து ஆவியை முறித்து போடுகிற சகல வல்லமைகளும் உங்களை விட்டு விலகட்டும். மீண்டும் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் உங்கள் ஆவியை தட்டி எழுப்புகிறாராம். எத்தனை பேர் இந்த அனுபவம் வேணும்னு நினைக்கிறீங்க? இது என்னைக்கு நடக்க போகுதுங்க? என்னைக்கு நடக்க போகுது? இந்த மாசம் 24ஆம் தேதிக்குள்ள ஆமா திருச்சபையில் இருக்கிற எல்லாருடைய ஆவியும் தேவன் தட்டி எழுப்பி மீண்டும் பழைய எழுப்புதலுக்குள், பழைய உபதேசத்திற்குள், பழைய அந்த 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 ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற மேன்மையான திட்டங்களுக்குள் கர்த்தர் உங்களை கொண்டு வரும்படியாய் அந்த ஆவியை தேவன் தட்டி எழுப்புறார். உங்களை பயமுறுத்துகிற ஆவி, இருதயத்தை குழப்பின் ஆவியெல்லாம் தேவன் தூரப்படுத்துறாராம். ஆலயத்தை கட்ட முடியாதபடி உங்கள் ஆவியை கெடுத்த சகல அந்தகார வல்லமைகளையும் தேவன் ஒடுக்கி உங்கள் ஆவியை மீண்டும் புதுப்பிக்க விரும்புகிறார். தேசத்தை ஆளுகிற ஆவிகள், தேசத்தின் வல்லமைகளை எல்லாம் தேவன் தூரப்படுத்தி உங்கள் ஆவியை தேவன் மீண்டும் ஆலயத்தை கட்டும்படி. எத்தனை ஆண்டுகள் தெரியுமா தடுமாறிட்டாங்க? 15 ஆண்டுகள். எத்தனை ஆண்டுகள்மா? 15 ஆண்டுகள். ஆமா தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்கிற எண்ணமே இல்லாம போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் விடவே இல்லை. 6வது மாதம் தேவன் ஆவியை தட்டி எழுப்புறார். சொல்றேன், பல வருடங்களாய் உங்கள் வாழ்க்கையில விழுந்து போன அனுபவத்திலிருந்து இந்த 6வது மாதத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்றது புரியல? என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 15 ஆண்டுகள் பக்கம் என்ன செய்யல? ஆலயத்தை கட்ட வந்தவர்கள் கட்டவே இல்லை. ஆல்மோஸ்ட் 15+ இயர்ஸ் இவங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. ஆனா ஒரு 6வது மாதம் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களை தட்டி எழுப்பினது போல இந்த 6வது மாதம் பல வருஷங்களை விழுந்து கிடக்கிற உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை தேவன் தட்டி எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 6வது மாதம் 24ஆம் தேதிக்குள்ளாக கர்த்தர் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்புவாராக. உங்களை இடைவிட அதற்கு அவசியம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். கர்த்தர் சொன்ன நான் கூட இருக்கிறேன்னு சொல்லி அவள் ஆவிய தேவன் தட்டி எழுப்புகிறார். வாசிங்களேன். ஜனத்தில் மீதியான எல்லாருடைய ஆவியையும் எழுப்பினார். அவர்கள் வந்து தங்கள் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே வேலை செய்தார்கள். ஆவி எழும்பின உடனே ஓடி வந்து கர்த்தருடைய ஆலயத்தில் வேலை செய்தார்களாம். பக்கத்துல தொட்டு சொல்லுங்களேன், நீங்கள் 6வது மாதம் கர்த்தருடைய ஆலயத்திற்காய் வேலை செய்கிற மாதம்.
முதலாவது கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். கர்த்தர் ஆவியை தட்டி எழுப்பினார். அவர்கள் ஆலயத்திற்கு வந்து வேலைகளை செய்தார்கள். They started the ministries. They started. அவர்கள் வேலைகளை செய்தார்கள். அப்ப இத்தனை நாட்களாய் கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்த எல்லா பின்மாற்ற ஆவிகளையும் கர்த்தர் இந்த மாதத்தை விட்டு தூரப்படுத்தி கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை செய்கிற இருதயத்தினாலே ஆவியினாலே உங்களை நிரப்புவார். அடுத்த வசனம் வாசிங்களேன். தரியு ராஜாவின் 2ஆம் வருஷம் 6ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே இது நடந்தது. 6வது மாதம் 24ஆம் தேதியில இது நடந்தது. அப்ப அந்த 24 நாட்களுக்குள்ள கர்த்தர் அவருடைய ஆவியை தட்டி எழுப்பி ஆலயத்தின் வேலைகளை செய்யும்படியாய் கர்த்தருடைய உறுதி. நான் சொல்றேன், இந்த மாசம் 1ஆம் தேதியிலிருந்து வருகிற 24ஆம் தேதிக்குள்ளாக ஒரு பெரிய ஆவிக்குரிய மொமெண்ட்டை கர்த்தர் நம்முடைய சபையில, உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பங்களில் தேவன் செயல்படுத்த விரும்புகிறார். அதுதான் இந்த 6வது மாதத்துல கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை. எத்தனை வருஷம்? 15 வருஷம். நம்முடைய வாழ்க்கையில் 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம், 8 வருஷம், 18 வருஷம், எத்தனை வருஷமாய் நீங்கள் விழுந்து கிடந்திருந்தாலும் என் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய ஆவி தட்டி எழுப்பி மீண்டும் இழந்து போன கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய், எதற்காய் தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள நம்முடைய ஆவியிலே பலப்படுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் இந்த மாதத்தை ஆசீர்வதிப்பாராக. இதையும் ஜோக்கா நினைச்சிட்டு இதுவும் விளையாட்டா நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா தெரியல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் நெக்ஸ்ட். இதையும் நீங்க ஏதோ பாஸ்டர் பேசுறாருப்பா அப்படின்னு நீங்க விளையாட்டை எடுத்துட்டீங்கன்னா தெரியல. அவர்கள் ஆகாய் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் செவி கொடுத்தாங்க. நீ கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டு தான் பாருங்களேன். நான் ஒருவேளை உங்கள் பார்வைக்கு அற்பமாய் தெரியலாம், நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னு தெரியலை. ஆனால் இந்த மாதம் மாத்திரம் சரி ஏதோ சொல்கிறாரு, நம்ம கொஞ்சம் ஏதாவது செஞ்சு பார்ப்போமேன்னு மலைக்கு தான் ஏறி பாருங்க. மலைக்கு ஏறி பாருங்கன்னா தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து தான் பாருங்களேன், கொஞ்சம் பிரயாசப்பட்டு தான் பாருங்களேன். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே சாபத்தை கர்த்தர் மாற்றி சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். நான் செய்கிற ஆண்டவரேன்னு சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி கரங்களை மேலே உயர்த்தி அவள் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள். எப்படி தெரியும்? இப்போ என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லி ஆமென்னு சொல்லி நீங்கள் வெளியில் போகும்போதே தெரியும் இந்த வசனம் கிரியை செஞ்சிச்சா இல்லையா. ஐயா சிலருடைய வாழ்க்கையில் வசனம் கிரியை செய்கிறது, ஆனால் மற்றவர்கள் சிரித்து பேசி அந்த கிரியை செய்கிறதையும் மந்தப்படுத்திடுறீங்க. ஏன் இப்படி சபைக்குள்ள சில கூட்டம் இருக்குன்னு தெரியல. பலப்படுறவங்களையும் பலப்பட விடுறது இல்லை. சரி 6வது மாசத்துல ஆண்டவர் ஏதோ சொல்லிட்டாரு, நம்ம கொஞ்சம் ஜெபம் பண்ணுவோம், சரி பண்ணுவோம்னு 2 பேர் 3 சில குடும்பங்கள் ஒரு 10 20 100 ஒரு 60 70 80 பேர் தீர்மானம் எடுத்து இந்த மாத பிற பாறையில் நீங்க முடிவெடுத்து எழுந்தாலும் சைட்ல இருந்து சிரிச்சு கிண்டல் ஓவர் என்னன்னு பார்ப்போம், ஏதோ ஒன்று பேசி உங்களுடைய இருதயத்தை கலங்க பண்ணி நீங்கள் எடுக்கிற ஆவிக்குரிய முயற்சியை கெடுக்கிறவளை விட்டு முதலாவது விலகுங்கள். உங்களுக்கு நட்பை விட பரலோகம் முக்கியம். உங்களுக்கு உலக நட்பை விட ஆவிக்குரிய நட்பை விட பரலோகம் முக்கியம். இன்னைக்கு நல்ல மேயிற மாடு நக்கிற மாடு தான் கெடுக்குது பாருங்க. என்னையே கெடுக்கிற நிறைய ஊழியக்காரங்க இருக்க தான் செய்யறாங்க. எதுக்கு பாஸ் இவ்வளோ மீட்டிங் போடுறீங்க, எதுக்கு இவ்வளோ பிரயாசப்படுறீங்க, ரொம்ப எல்லாம் பண்ண பாஸ் எதுக்கு இவ்வளோ இப்படி என்ன கெடுக்கிற சில பாஸ்டர்ஸ் இருக்க தான் செய்யறாங்க. நான் அவங்களோட சேருவதே கிடையாது. என்ன காரணம்னா அவங்களோட சேர்ந்தா உள்ளதும் போயிடும். உங்களுக்கு அந்த உணர்வு முதலாவது வேணும். இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, நல்லதுக்கு என்கிட்ட பேசுறாங்களா, கெட்டதுக்கு பேசுறாங்களா, பாஸ்டரை பற்றியோ ஊழியங்களை பற்றியோ செய்தியை பற்றியோ ஏதோ ஒரு காரியத்தை பற்றி குறை பேசுறவங்க கூட சேரவே சேராதீங்க. அது உங்களையும் கெடுத்து அவங்களையும் கெடுத்து விசுவாசத்தை கெடுத்து வார்த்தை கெடுத்து நாட்களை வீணாக்கிடும்.
அப்படியே சரிங்கண்ணே அப்படி பேசிக்கிட்டாலும் தனியா வீட்டில் போய் ஜபம் பண்ணி அவங்க சொல்றபடி நடக்காம கர்த்தர் சொல்றபடி வாழ்ந்திருக்கிற கிருபைகளையாவது கர்த்தர் தருவாரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அப்படிதான், ராஜ்மோகன் ஒருத்தர் இருப்பான். அவன் கிரிக்கெட் விளாடுவான், ஜாலியாக இருப்பான், சிரிப்பான், எல்லா வேலையும் பண்ணுவான், எக்ஸாம்லாம் படிக்காத மாதிரி காமிச்சுக்குவான். ஆனால் வீட்டில் போய் கடகடம் எல்லாம் படிச்சு வந்து எக்ஸாமில் செமையாக மார்க் வாங்கிடுவான். வெளியிலேருந்து பார்த்தா ஏதோ ஃபன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், எல்லார் மாதிரி அடிக்கிட்டு இருப்பான். ஆனால் டீச்சர் கேட்கும்போது டமான்னு பதில் சொல்லுவான். கேட்பட்டு எப்படின்னா ஆமாம் அது அப்படிதான்மா, என்ன ரகசியம்னு பார்த்தா எங்களோட எல்லா வேலையும் பண்ணுவான். ஆனால் வீட்டுக்கு போன உடனே அவர் தன்னுடைய வேலையை சரியாக பண்ணிடுவார். அப்படியாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லாரும், இவன் இப்படி தான் விளையாடுவான், ஆனால் ஆரிய கூத்தாடுகளும் காரியத்தில் கரெக்டாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவன் விளையாடுவான், விளையாடக்கூடாது, யாரும் விளையாட மாட்டான், நீ விளையாடுவேன், நீ வீட்டில் போய் படிப்பு, நாங்களாம் விளையாட வர மாட்டோம்னு அவங்களும் சரியாயிட்டாங்க. சிலருக்கெல்லாம் அப்படி ஒரு ஆவி இருக்குது. இவன் பாஸ்டர்கிட்ட கரெக்டாக இருப்பான், ஆனால் மற்றவங்க பாஸ்டரை பற்றி தப்பாக பேசி கலப்பி விட்டுருவான். ஆனால் இவன் பாஸ்டர் ஃப்ரெண்டில் இருப்பான், ஆனால் மற்றவங்கிட்ட பாஸ்டரோட சேரவே விட மாட்டான், வசவர் கேட்க விட மாட்டான். அப்படி ஒரு ஸ்பிரிட்டெல்லாம் இருக்குது பாருங்க. இந்த 6வது மாதம் வேற எதையும் மைண்ட் பண்ணாதீங்க, ஒரே ஒரு காரியம்தான். ஆமாம், ஆகாய்க்கு செவி கொடுத்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார்கள், செவி கொடுத்தார்கள், பயந்தார்கள். ஆமாம், அவர்கள் மலைக்கு ஏறினார்கள், ஆலயத்தின் வேலைகளை தொடங்கினார்கள். ஆமாம், கர்த்தருடைய ஆவியை தட்டி எழுப்பினான். ஆவியை தேவன் தட்டி எழுப்பினான், ஆவியை தேவன் தட்டி எழுப்பினான். இந்த மாசத்தை வீணாக்கிறார். 2026 இப்படி ஆரம்பிச்சது போல இருக்கு. 5 மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. இப்போ 6வது மாசம் வந்துட்டோம். 6, 7, 8, 9, 10, 11, 12 ஒரு 7 மாதம். அது கடைசி மாசம்லாம் விட்டுருங்க, கிறிஸ்மஸ் மாசமா போயிடும். இந்த வருஷத்துல ஒரு ஆவிக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொண்டே ஆகணும். அதுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஜெயத்தின் மாதம் இந்த 6வது மாதம். 6வது மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதிக்குள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றத்தை கர்த்தர் ஆவியில் தருவாராக. தயவு செய்து பேசியோ சிரித்தோ அவன் விளையாடியோ நீங்கள் அதை கெடுத்து விடவே வேண்டாம். இந்த நாட்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தனித்து காத்திருங்கள். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். முழங்கால் படிடுவோமா, கண்களை மூடுவோம். ஒப்பு கொடுக்கிறவங்க யாரு, எந்திரிங்கன்னெல்லாம் கேட்பதில்லை. நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த ஆண்டவரே நீங்கள் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுடைய முயற்சிகளை கனம் பண்ணுகிறார். பல வருஷங்களா இல்லாத ஒரு ஆவிக்குரிய மாற்றத்தை இந்த மாதத்துல கர்த்தர் உங்கள் வாழ்க்கை எதிர்பார்க்கிறார். நீங்க முழங்கால் படியிடாட்டி தப்பு நினைக்க மாட்டேன், நீங்க எந்திரிக்காட்டி தப்பு நினைக்க மாட்டேன். முழங்கால் படியெல்லாம் விடுறதுனால நீங்க சூப்பர்னு உங்களை மெச்சிக்கொள்ளவும் மாட்டேன். உங்களுடைய உண்மை நிலை உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்வதும் பயன்படுத்திக் கொள்ளாமல் இருப்பதும் உங்கள் கரத்தில் இருக்கிறது. ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னதையும் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பாக அவர்கள் பயந்திருந்தார்கள். கர்த்தர் சொல்றார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு சொன்னார். அவர்கள் ஓடி போய் ஆவியை தேவன் தட்டி எழுப்புறார். அவர்கள் மீண்டும் தங்கள் வேலையை தொடர்றாங்க. எந்த பயமுறுத்தலுக்கும் எந்த 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 வல்லமைக்கும் அவங்க பயப்படவே இல்லை. 15 வருஷமா பயந்து கொண்டிருந்த எல்லா வல்லமையும் உதறிட்டு 6வது மாதம் மீண்டும் தேவ திட்டத்தை நிறைவேற்ற ஆரம்பித்தார்கள். அப்படியே கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி, இந்த 6வது மாதம் நான் உண்மையாவே தேவனுக்காக நான் காரியங்களை செய்வேன். நல்ல கண்ணை மூடிக்கொள்ளுங்க, கரங்களை நல்லா மேல உயர்த்தி கொள்ளுங்க, வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரத்தோடு கூட சொல்லுங்க. ஓ, பலமுறை ஆகாய் தீர்க்கதரிசி நம்ம தியானித்திருக்கிறோம். ஆனா இந்த 6வது மாதம் ஆகாய் தீர்க்கதரிசி சொன்னது போலவே நம்முடைய வாழ்க்கையில் இந்த 6வது மாதம் ஆசீர்வாதமாய் மாறுவதாக. எத்தனை பேர் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த 6வது மாசத்துல நான் சில மாற்றத்தை வருத்தணும்னு சொல்றவங்க மாத்திரம் நிறைவு செய்ய போகிறோம். எளிமை நிற்கிற விரும்புகள் எளிமை நிற்கலாம். அப்படியே கண்களை மூடி கரங்களை மேல உயர்த்தி வாய்களை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட அர்ப்பணிப்போம். தயவு செய்து விட்டுறாதீங்க. கொஞ்சம் பேர் வந்து பேசுவாங்க, சிரிப்பாங்க, ஜோக் பண்ணுவாங்க. என்னையா இன்னைக்கு ஆண்டவர் பேசுனார், என்னையா சர்ச்சில் இன்னைக்கு மாத பிறப்புக்கெல்லாம் போயிட்ட போல் இருக்குது அப்படிலாம் பேசுவாங்க. நீங்க மைண்டே பண்ணாம, ஆண்டவரே இந்த 6வது மாதம் என் குடும்பத்தின், என் வாழ்க்கை, என் பிள்ளைகளுடைய ஆண்டவர் மீண்டும் ஒரு எழுப்புதலின் மாதம்,
என் சபையுடைய ஒரு எழுப்புதலின் மாதம். உங்க வாழ்க்கையில ஸ்பிரிச்சுவல் லைஃப் பாழா கிடக்கும் போது நீங்கள் எப்படி மற்ற வீடுகளில் குடியிருக்க முடியும்? உங்க பிள்ளைங்க மனப்பான வசனத்தை திக்கி திக்கி சொல்லும் போது நீங்க மாத்திரம் வாய்க்குள்ள எப்படி சிரிச்சு பேசி இருக்க முடியும்? உங்க பிள்ளைகிட்ட நான் சொல்றேன், அம்மா ஜெபம் பண்ணு, நான் தத்தக்கா புத்தக்காங்கிறாங்க. தம்பி ஜெபம் பண்ண சோத்திரம் ஏசப்பா ஏசப்பான்னு சொல்றான், அடுத்த வார்த்தை அவனுக்கு வரமாட்டேங்குது. உங்க பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பட்டு கிடக்கும், நீங்க மாத்திரம் எப்படி கல்யாணம், காது குத்து, வீடு புண்ணியார்ஜனை, டூர் சுத்த முடியும்? நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லல, ஆனா இதில் மேல் கரிசனையுடன் இருக்கணும்ல, கன்சர்ன் அபவுட் யுவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கணும்ல. என் புள்ள படிக்கவே மாட்டேங்கிறான் பாஸ்டர், மார்க்கே வாங்க மாட்டாங்கன்னு ஃபீல் பண்றீங்களே, உங்க பிள்ளை இந்த பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறான்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? முதலாவது இதை ஃபீல் பண்ணுங்க, அப்புறம் அதை ஃபீல் பண்ணுங்க. கர்த்தர் ரெண்டையும் ஆசீர்வதிப்பார். நீங்க எதை குறித்து பாரப்படுறீங்க? என் பிள்ளை படிக்கவே மாட்டாங்கிறான்னு ஃபீல் பண்றதுக்கு தான் கர்த்தர் உங்களை சபை கொண்டு வந்தாரா? என் பிள்ளை பைபிள் படிக்க மாட்டாங்கிறான்னு ஃபீல் பண்ணி பாருங்க. உலகத்தின் அறிவை கர்த்தர் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை நிச்சயம் செய்வார். ஆனால் முதலாவது உங்கள் தேடல் தேவ ராஜ்யமாய் இருக்கட்டும். தேவ ராஜ்யமாய் இருக்கட்டும். தேவ ராஜ்யமாய் இருக்கட்டும். ஊழியர்கள், மிஷனரிகள், கர்த்தருக்காக உண்மையா ஊழியம் பண்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடே இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க மாத்திரம் மட்டன் சிக்கன் அடிச்சு சாப்பிட்டு எப்படி இருக்க முடியும்? அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர், நீங்க அதுக்காக மட்டன் சிக்கன் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க வேண்டாம்னு சொல்லல, நீங்க சந்தோஷமா இருங்க. ஆனா உங்களுக்கு கன்சர்ன் ஏழைகள் மேல, தேவ மனிதர்கள் மேல இருக்கட்டுமே. பாருங்க, சர்ச்சை பாருங்க, சுற்றி நடக்கிற காரியங்களை பாருங்க. ஒரு சாவு வீட்டில் நீங்க மாத்திரம் சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிங்க இருக்கும்? ஒரு மரண வீட்டில் நீங்க மாத்திரம் சிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஜாலியா சிரிக்க மாட்டீங்க. காலாட்டி அப்படியே ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் துக்கமா இருக்கும்போது இவங்க மாட்டி எப்படி இருக்கிறாங்கன்னு உங்களை எல்லாம். அதே போலதான் தேவ ராஜ்யத்தை குறித்து அவன் கொஞ்ச காலம் மாத்திரம் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வஞ்சிக்கிற வல்லமை வேக வேகமாய் தீவிரமாய் ஓடுவது பரலோகம் பதபதைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன் ராஜ்யமா யார் எழும்புவா? எனக்கா யார் எழும்புவா? இந்த பட்டணங்களில், இந்த திருப்பூர் பட்டணங்களில், கோயம்புத்தூர் பட்டணங்களில், கொங்கு மண்டலங்களில் எனக்கா யார் எழும்புவான்னு பார்த்து கொண்டிருக்குமோ, நீங்க விளையாட்டும் கேலியும் கிண்டலுமா இருந்தா பரலோக ராஜ்யம் எப்படி உங்களில் மகிழ்ந்திருக்கும்? ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு முன்பாக நேராக்குறேன்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவர். கண்ணை மூடி கொஞ்சம் கரங்களை மேல உயர்த்தி விட்டு கொடுக்கிறேன். 2026 ஜூன் மே மாதம் வரைக்கும் நான் எனக்கா வாழ்ந்துட்டேன். ஆனா இந்த ஜூன் மாதம் தீர்மானிக்க போகிறேன், எனக்காய் அல்ல, தேவ ராஜ்யத்திற்காய், தேவ நாமத்தின் மகிமைக்காய் நான் வாழ போறேன்னு சொல்றவங்க 2 கரங்களை கொஞ்சம் மேல உயர்த்தி